ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் குளிச்சுட்டு துணியெல்லாம் நினச்சிட்டு கீழே போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. காலையில் எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் வரும்போது ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி இல்லாக்கிறதுக்கு ஒரு கிரீஸ் பக்கெட்டோ அல்லது பெயிண்ட் பக்கெட்டு கிடைச்சா இந்த மாதிரி பக்கெட்டில் நனைக்காத துணி எடுத்து போட்டு வைங்க. அப்படியே அழைக்கிறதுக்கு அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்கலான்னா, நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தாவே இந்த சிங்கிலெல்லாம் முடி போய் அடிச்சிக்குங்க. எப்பயும் குளிக்கும் போது ஹேர் ஃபால் இல்லாதவங்களே கம்மி தாங்க. இந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், குளிக்கிற நேரத்தில் தாங்க இது ஞாபகம் வரும். இந்த சிங்க்கு அடிச்சிக்க நம்ம குளிக்கும்போது தான் தண்ணி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த முடி எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க எடுத்து வெளியே கொண்டு போய் நம்ம போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சீக்கிரமாக நம்ம மாதிரி செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம ஹேரை வந்து எடுத்து வச்சுட்டு வேஸ்ட்டுங்கள நம்ம ஃப்ரீயாக ஒரு டைமில் கொண்டு போய் வெளியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, பிளாஸ்டிக் டப்பா தாங்க. எண்ணெய் டப்பா நம்ம தண்ணியெலாம் வாங்குவோம், 10 ரூபா டப்பா. அந்த டப்பா வச்சு தாங்க யூஸ் பண்ணோம். இது ரெண்டாக நம்ம சென்டரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மாதிரி கட்டு கார்னர் இருக்கிறது ஷார்ப்பாக இருக்கும். அதை என்ன செய்யலைனாங்க, ஹைண்ட் பாக்ஸ் தாங்க வச்சு நான் சூட் பண்ணி போகிறேன். அடுப்பில் வைக்கும் போதும் நம்ம அது ஷேப்பு மாறி போகும். இந்த மாதிரி வைக்கும் போதும் கரெக்டாக அது வந்து மழுங்கி வந்து நல்லா சேஃபாக கொடுக்குங்க. நானும் கீழே இருக்கிற டப்பே பாப்பா பென்சில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது ஸ்மைலி ஸ்டிக்கர் தாங்க ஒட்டியிருக்கும். நீங்கள் தேவைக்கிற ஸ்டிக்கர் வச்சுக்கலாம், பெயிண்ட் வச்சுக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்து என்ன சொல்லுவோம், மெயில் பாக தாங்க நம்ம டைனிங் டேபிளில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் பாட்டோ ஒரு பிளான்ட்டோ வைக்கிறதுக்காகுது. மணி பிளான்ட்டுக்கு மண்ணே தேவையில்லைங்க. இந்த மாதிரி கல்லும் தண்ணி வந்து வச்சா சரி சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு டைனிங் டேபிள் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு பெயிண்ட் தேவையான பெயிண்ட் பண்ணிக்காங்க. நான் இப்படி தாங்க நான் வைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியான ஒரு ஒர்க்கு தாங்க. அடுத்து என்னென்னாங்க, நம்ம பால் வாங்குகிற டப்பா தாங்க. இந்த நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அந்த வெண்ணெய் எல்லாமே டப்பாவிலே ஒட்டிக்கும் விடாதுங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன சொல்லணும், எங்கள் ஊரில் மணல்லாம் போட்டு கழுவுவாங்க. இங்கே தான் மணல் கிடைக்காதுங்க சில இடத்துங்க இல்லை. அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம கல்லுப்பு இருக்குங்க இல்லையா, அந்த கல்லுப்பு போட்டு நீங்கள் குலுக்கி பாருங்கள். அது இந்த வெண்ணெய் எல்லாம் போயிடுங்க. இது வந்து பாக்டீரியா டிஸ்போஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கேன் அவ்வளோ சூப்பராகிடும். நல்லாயிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னங்க, ஒரு கிழங்கு தாங்க, சின்ன கிழங்கு காமிக்க என்ன சொன்னால் இதாங்க முடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மூட்டுவாதம், கை கால் வலி இது போல் வர்றதுக்கு சூப் வச்சு குடித்தா இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். இது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அதிகமாக இது வந்து குளிர்ச்சி உள்ள பிரதேசத்தில் தாங்க அதிகமாக இருக்கும். நான் சொன்னால் இது கேரளாவில் அதிகமாகவே இருக்குது. நான் அதை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். நான் யூடியூப் பார்த்து தாங்க இதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை மாதிரி பாருங்கள், ஆட்டுக்கால் எப்படி இருக்கும் அதே சேப்புங்க. ஆட்டு குழம்பு இருக்கும் அதே மாதிரி தான். அது மேல் பகுதி அப்படியே இருக்கும். நான் எடுத்து பார்த்துட்டு நானே அசந்து போய்ட்டேன். ஓ, இவ்வளோ சூப்பராக நாங்கள் சொல்கிறது அதே மாதிரி இருக்குன்ட்டு. ஒரு சின்ன கிழங்கு தாங்க கிடச்சிது. இது பெருசாகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு இது சூப் வச்சு காட்டுறேங்க. அடுத்து என்னென்னா, நாங்கள் ஸ்டார் ஃப்ரூட் செடி வச்சுருக்கோங்க. இது 2 நாள் ஆச்சு அறுத்து வச்சு. சரி இன்றைக்கி சரி வீடியோ போடலான்னு தான் எடுத்துருக்கோம். நம்ம செடியில் வைக்கிற காய் இது எல்லா டைமும் கிடைக்காது, எல்லா இடத்துலையுமே கிடைக்காதுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நானும் சாப்பிட்டதில் இதான் ஃபஸ்ட் டைமாக நான் செடி கொண்டு வந்து வச்சு இதான் வந்திருக்குது. நானும் கட் பண்ணி வச்சு லைட்டாக உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது புளியாக இருக்கிறதுக்கு இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி மாதிரி செடி வச்சு பாருங்கள். இது தாங்க ஒரு வெண்டைக்காய், முள் இல்லாத வெண்டைக்காய்ங்க. இது வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதான். நானும் ஒரு பால் வாங்க போகிற இடத்துல தாங்க இந்த செடியும் காயும் பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக. அப்புறம் சரி அதுக்கு விதை வேணும்னு சொன்னால் ஒரு உணர்ந்த காய் தாங்க அவங்கள கொடுத்து விட்டாங்க. இதை கொண்டு வந்து நானே இனி நல்லான்னு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதான். இது பொரியல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க. இது தாங்க விதை, அதாவது கிட்னி எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் வளைஞ்சி நல்லா அழகாக இருக்குங்க. அடுத்தாங்க இது தாங்க வாகைப்பூவும் நான் படிச்சிருக்கோம் தமிழில். ஆனால் இப்போ வந்து இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு வீட்டான இருந்துச்சுங்க. அது தாங்க நான் எடுத்தேன். இது தாங்க வாகைப்பூவும், அதாவது நெய்தல் இன மக்களோ குறிஞ்சின மக்களோ வைக்க வேண்டிய ஒரு சூட வேண்டிய பூ தாங்க. வெற்றி வகையை சூடுறதுக்கு பூன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கொண்டு போய் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீட்டில் 10 ரூபாய்க்கு வாங்கி வச்ச மீனுங்க இன்றைக்கி இவ்வளோ ஆகிருக்குது. ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்குது. கலருன்னு மல்டி கலருங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக கப்பி ஃபிஷ் எங்கே கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள். உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு வச்சு இது ரொம்ப நல்லது. நாங்கள் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.